ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு N7 Tech. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்கு. இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கெத்து காட்டலாம். அது என்னென்னா, எப்படி இன்ஸ்டாகிராம் ஐக்கானை சேஞ்ச் பண்ணுறது. ஹவு டு சேஞ்ச் இன்ஸ்டாகிராம் ஐக்கான். பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் கோல்டு நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கோல்டு இது வெறும் ஏதோ ஒரு எடிட்டிங்கும் இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ணேன், கிளிக் பண்ணிவிட்டேன், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நெட் ஆன் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வீடியோ வந்துடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருவோம். இது ஒன்றும் இல்லை, ஒரு சேனல் தான், தமிழ் ஆண்ட்ராய்ட் தெரப்பின்னு ஒரு சேனல். இந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த சேனலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் சம்மந்தமானது எல்லாமே இதில் போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு ஏர்னிங் பற்றி போடுறாங்க இந்த சேனலில். ஸோ ஒன்று யூனிக்கிங்காக இருக்குது. சேனலை பற்றி இன்னும் வேணும்னா அவங்க சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் இன்ட்ரோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணுறோமே கீழே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ப்ரோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ, ஏன் ப்ரோ திருப்பி இதே சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இன்ட்ரோ பார்க்குறீங்களே அந்த நேரத்தில் கீழே ஷேர் பட்டன் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்களா இந்த மாதிரி இருக்குதுன்னு. ஓகே, வாங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம கண்டென்ட் என்னென்னு தெரிலனா இன்ட்ரோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அது போய் பாருங்கள் முதல்ல. ஸோ இதுதான் என்னுடைய இன்ஸ்டா பேஜ், கிங் ஆஃப் அனீஸ், ஓகேவா. ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. வெறும் 440 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் கொஞ்சம் போய் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கணும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இருக்குமா, இப்படி ஓப்பன் ஆகும்போது சும்மா அந்த ஸ்க்ரீனை அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இமோஜி வரும். அப்புறம் டாட்டாக வந்து இந்த மாதிரி இமோஜி வரும். அப்படி நல்லா இழுங்க. ஸோ விட்டுறாதீங்க, நல்லா இழுங்க. இது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி இழுத்துருங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். இதை உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்பொழுதுக்கு நான் வந்து இது ஃபஸ்ட்டில் கிளாசிக் டூல் இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு ஆடுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து உங்ககிட்ட 2 இன்ஸ்டாகிராம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டாகிராம் ஐக்கான சேஞ்சாக இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணால் சாதாரண இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. சாதாரண இன்ஸ்டாகிராம் தான், அது ஐக்கான் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று பண்ணியிருந்தேன், பிளாக் அண்ட் ஒயிட்டு. அது வந்து இது இருக்குது. மொத்தம் என்கிட்ட இப்போ சேர்த்து 3 இன்ஸ்டாகிராம் இருக்குது. 1 2 3. ஆனால் அந்த 3த்துலேயும் ஒரே இது தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. இன்ஸ்டாகிராம்லேயே கொடுத்தது ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் அந்த இது கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துட்டீங்கன்னா நீங்கள் இப்படி இழுக்கணும், கண் வரும். அப்புறம் யோசிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா அங்கே கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் ஆகிட்டால் போதும். அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆனால் விட்டுருங்க, அது அப்படியே இந்த மாதிரி பேஜ் வந்துடும். பேஜ் வந்தோன்னா உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டா கோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டா கோல்டு தான் சாமியாக இருக்கும். எனக்கு இன்ஸ்டா கோல்டு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ஐக்கானை மாற்றி வச்சு யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ கொஞ்சம் தயவு செய்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஓகே, ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்லைக்காவது பண்ணிட்டு போங்க. எனக்கு தோல்வி வெற்றி எதுவுமே வேணாம்.
எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்னாலஜி பயன்படுத்துங்க, பாதுகாப்பாக பயன்படுத்துங்க.